ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று சிறப்பு அழைப்பாளர் சிவ பிரபாவுடன் ஆன்மீக கலந்துரையாடலில் இணைவோம் வாருங்கள். வணக்கம். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் கடல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உமதின்னருள் ஆவடு துறையரணி. சிவாய் திருச்சிற்றம்பலம். ஐயா, இன்னைக்கு ஆன்மீகத்தை பற்றி ஆழமான கருத்துக்களை பற்றி பலருடைய கேள்விகள் இருக்குது. அப்படி எனக்கு தெரிந்த கேள்விகளும் மக்களுடைய கேள்விகளும் உங்களை நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். அந்த கேள்விகள்லாம் நீங்கள் தான் சரியான பதில் எல்லாருக்கும் அளிக்கணும். சரியான பதில்ன்றதை விட எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிலாக வேணா ஆன்மீகத்தில் நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும். சரி, ஆன்மீகம்னா என்னங்க ஐயா? ஆன்மீகம் அப்படின்றது நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் உயிர் ரீதியாகவும் மேம்படக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை தான் நம்ம ஆன்மீகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விடையாக நம்ம சொல்லலாம். அப்படி ஆன்மீகத்தில் இல்லாதவர்களால் அந்த வழிகாட்டுதல் இல்லாமல் பயணிக்க முடியாதா? ஏன்னா இப்போ ஆன்மீகம் அப்படின்றது ஆன்மீகத்தில் இல்லாதவங்க இருக்கிறவங்க அப்படின்றத விட எல்லாருமே உயிருடன் எடுத்த இந்த உடலோடு உயிர் எடுத்த எல்லாருமே எல்லா ஜீவராசிகளுமே பார்த்திங்கன்னா இறைவனின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஒருத்தன் இல்லைன்னு சொன்னாலையும் சரி, இருக்குதுன்னு சொன்னாலையும் சரி, அவர்கள் எல்லோருமே ஆன்மத்திற்கு உட்பட்டவர்களே. அதாவது ஆன்மீகம் அப்படின்றதுனுடைய அடிப்படையே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ஆன்ம ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், இந்த மாதிரி நிறைய ஒழுக்கங்கள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் எல்லா ஒழுக்கங்களும் எதை நோக்கி செல்கிறது அப்படின்னோம்னா கடைசியில் அந்த ஜீவ ஐக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இறைநிலை அடைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பல்வேறு படிநிலைகளை கடக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்க ஐயா, இப்போ ஆன்மீகத்தில் ஆழமாக பயணிக்கக்கூடியவர்கள் ஒரு மகான் நிலையில் இருக்கிறாங்களா எல்லாரும், இல்லை ஒரு மனித தன்மையில் இருக்கிறாங்களா? இப்போ ஆன்மீகத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. ஆன்மீகத்தினுடைய பயணம் அப்படின்னும் போது எங்கே தொடங்குது எங்கே முடியுது அப்படின்றது நாம் கணக்கிடுவது அல்ல. ஒருவேளை நாம் கணக்கிடுறோம் அப்படின்ற மாதிரினா நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்றத நம்ம கணக்கிடுறது எதுனா நமக்குள் இருக்கக்கூடிய மும்மலங்கள் என்று அகழ்கிறதோ அதுதான் ஆன்மீகத்தினுடைய இறுதியாக கூட நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவோம், வேதாந்தம் அந்தம் அப்படின்னு சொல்லுவோம், ஆதின்னு சொல்லுவோம். அதாவது அதனுடைய முடிவு நிலைகள் என்ன, அதனுடைய ஆரம்ப நிலை என்ன அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த பயணங்கள் அப்படின்றது எதை நோக்கி செல்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லாததை நோக்கி தான் செல்லுது. அந்த ஒன்றும் இல்லாத நிலை அப்படின்றது நம் மனதுக்குள் இருக்கக்கூடிய இந்த மனம் உயிர் உடல் சார்ந்த விஷயங்கள்லேருந்து விடுபடுறதையும் நம்ம சொல்லலாம். சரிங்க ஐயா, இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு குருவா மதிக்கக்கூடியவர்கள் உண்மையான ஞானம் பெற்ற குருவா இருக்கிறவங்க பலர் இருக்காங்களா, இல்லை அவங்க ஒரு உண்மையான ஒரு மனித நிலையில தான் இருக்கிறாங்களா? நாம் இதுக்கு ஏன்னா இப்போ ஆன்மீகத்தில் சித்தர்களையும் நாம் சொல்லலாம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போம் அப்படின்னு சொல்கிறாரு சித்தர்களில் ஒருத்தர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திருமூலரும் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சீவன் தான் சிவமாக இருக்குது அப்படின்னும் நம்ம சொல்கிறார். இங்கே குரு அப்படின்றது யாருக்கு தேவை அப்படின்னா அதாவது ஒரு விளக்கு எரியுது, ஒரு விளக்கு எரியணும், அந்த விளக்கு ரொம்ப பிரகாசமாக எரியணும், அது அணையக்கூடாது அப்படின்னும் போது அதுக்கு ஒரு தூண்டுகோல் தேவைப்படுது. அப்போ அதை தூண்டி விடும் போது அப்போது அங்கே இருக்கக்கூடிய வழக்கு ரொம்ப சுடர் விட்டு எரியும், மங்கி போகாமல் இருக்கும் அப்படின்றது தான். அந்த மாதிரி இந்த ஆன்மாவை நெறிமுறைப்படுத்துவதற்கும் அதனுடைய வழியில் அடைவதற்கும் பார்த்திங்கன்னா குரு தேவைப்படுறாரு தான். இதில் குரு மனித வடிவில் இருக்கிறாரா, தெய்வ வடிவில் இருக்கிறாரா, மகான்களுடைய வடிவில் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தன்னகத்தே வரக்கூடிய அந்த சீடனுக்கு ஏற்றவாறு இருக்கிறார். அதுதான் நம்ம சொல்லணும். அப்போது தன்னகத்தே வரக்கூடிய சீடனுக்கு ஏற்றவாறு அப்படின்னும் போது அப்போ சீடர்கள் பலவிதமான ஆமாம், குரு பலவிதமான ஆமாம், தீட்சைகள் பலவிதமான ஆமாம். அப்போது எந்தெந்த நிலைகளில் நாம் இருக்கிறோமோ அந்தந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு குரு அவர்களுக்கானவராக வராங்க.
இதில் குருவை தேடி வந்து நாம் செல்லுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் கூட சொல்லியிருக்கிறார். உலகத்தில் நீங்கள் முதலில் எதை தேடுகிறீர்களோ இல்லையோ முதலில் ஒரு ஆன்ற குருவை தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு. அவரும் பல காலங்களில் பல விதமான குருக்களை வந்து அவரும் நாடி இருக்கிறாரு. கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய லாஜிக்கல் கொஷின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தர்க்க ரீதியான கேள்விகளுக்கும் சரி, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சில கேள்விகளாக இருந்தாலும் சரி, புற ஒழுக்கம் அக ஒழுக்கம் எந்த ஒழுக்கமாக இருந்தாலும் எல்லா விதத்துக்கும் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவராகவும் கேள்விகளுக்கு உட்படக்கூடியவராகவும் அதாவது தன்னுடைய மன அமைதி, இந்த உலகத்தினுடைய பிறப்பு, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஏற்பு, இது எல்லாற்றை பற்றின சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விகள் ஒடுங்கும். அப்படி கேள்விகள் ஒடுங்கக்கூடிய இடமா வந்து குரு விளங்குறார் அப்படின்னும் போது தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறார். அது மாதிரி நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசருக்கு இறைவன் நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா குருவாக அமைஞ்சிருக்கிறார். அந்த மாதிரி நிறைய அவங்களுடைய நிலைகளில் எட்டுறாங்க. சரிங்க, குருவுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் இவங்களுடைய குணங்களும் அவங்களுடைய குணங்களும் என்ன அப்படி அதிகமாக இருக்கும்? நம்ம இதில் வந்து 2 எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லலாம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பகவத்கீதையில் நிறைய யோகங்கள் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சைவ சித்தாந்தம் அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த சின்முத்திரையில் வந்து முக்கியமானதாக சொல்லக்கூடிய இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்களை விட்டுட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மான்னு சொல்லுவாங்க. இதை வந்து இறைவன் சொல்லுவாங்க. இந்த இறைவனை வந்து இந்த ஆன்மா நாடணும். அப்போ இது நாடணும் அப்படின்னா இந்த 3 மலங்களை விட்டொழிக்கும் போது இந்த 3 மலங்களை விட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்மா இதை நாட இது விட்டுரும், இதை விட இதை நாடிடும். அப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய ஒரு இடமா சொல்கிறாங்க. இப்போ உங்களுடைய கேள்வி என்னவா சொன்னீங்க? குருவுக்கும் சாதாரண ஒரு மனிதராக இருக்கக்கூடியவருக்கும் என்ன குணங்கள் வேறுபாடு? குணங்கள் அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ என்னன்னா, குரு அப்படின்றவர் குணங்களுக்கு அப்பாற்பட்டவராகவும் குணங்களிலிருந்து விடுபட்டவராகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பகவத்கீதையிலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பகவத்கீதையில் என்னென்னா சத்வம் ரஜஸ் தமோ மன இதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு சொல்லிட்டு குணங்களை வந்து சொல்லுவாங்க. ஒரு ராஜாவாக இருக்கிறவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஜோகுணமாகவும், ஒரு ஆன்மீகத்தில் துறவியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சத்வகுணமாகவும், நடக்கிறது எது நடக்காது எது, இருக்கிறது எது இல்லாதது எது, அந்த மாதிரி ஒரு மாயின் போக்கிலே போகக்கூடியவங்க அப்படின்னும் போது தமோகுணம். இந்த மாதிரி 3 குணங்களில் சிறந்த குணமாக நம்ம வந்து சத்துவகுணத்தை சொல்கிறோம். அப்போது ஒரு மனிதனாக இருக்கப்பட்டவனுக்கு சத்துவகுணம் இருந்தால் ஆன்மீக பாதையில் பயணிக்கும் போது அந்த குணம் மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் அந்த குணங்களை கடந்து வரும்போது, கடந்து இருக்கக்கூடிய குருவை நாம் அடையும் போது நிச்சயமாக ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். சரிங்க, நீங்கள் வந்து குருவை வந்து தேடி போகணும்னு சொன்னீங்க. அப்படி குருவை தேடி போகும்போது சரியான குரு அகப்படலைன்னா? திருமூலர் சொல்றாரு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாடல்கள் சொல்வார். இதுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கமாக நமக்கு ஆதி காலத்தில் புராணங்களில் இருந்து மகாபாரத்லேருந்து கூட சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏக்லைவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது ஏக்லைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய குருவை வந்து மானசீகமாகவே வச்சு வழிபடுறவங்க இருக்கிறாங்க. அந்த பக்கம் அப்படின்னும் போது நமக்கு இந்த பக்கம் 63 நாயன்மார்களில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மானசீகமாக இறைவனை ஏற்று மனத்தில் கோயில் கட்டினவங்களும் இருக்கிறாங்க. அப்போது குருவை அடைவதற்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நெறிமுறைப்படுத்தி எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் குருவை அடையக்கூடியதற்கு எந்த ஆன்மா எந்த வழிவகையில் இயங்குகிறதோ, எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்படுதோ அந்த வழியில் இறைவன் தானாக வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால்தான் நமக்கு பழைய காலத்தில் கூட சொல்கிறாங்க, பழைய காலன்றது இல்லை, பொதுவாகவே எல்லா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் சரி, வாழ்க்கை நெறிமுறைகளை வாழணும்னு நினைக்கிறவங்களும் சொல்லுவாங்க, எண்ணத்தின் வழிதான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணம் வலிமை பெறணும் அப்படின்னு சொல்லுவார். இதில் விவேகானந்தர் கூட என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணத்தை வெல்லக்கூடியது எது அப்படின்ற மாதிரி சொன்னால் முதல்ல நம்மக்கிட்ட தைரியம் இருக்கணும்
அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த இந்த பயம்தான் வந்து பார்த்திங்கன்னா மரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இங்கே நாம் இந்த குருவை அடைவதற்கு அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா உருவம் தேவையா, அருவம் தேவையா, இது தேவையானா மனம்தான் தேவை. அந்த மனம் இருக்கும்போது மனம் எதை நாடுகிறதோ அந்த வழிகளில் இறைவன் வர்றதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. சரிங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பக்தி எதற்காக அதிகமாக பயன்படுது? பக்தி அப்படின்றது நம்ம இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, இது நம்ம கிட்டத்தட்ட வந்து 6ஆம் நூற்றாண்டுகள்லேருந்து குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற பேர் சொல்லுங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் பக்தி எதற்காக பயன்படுது? இந்த காலத்தில் இருக்கிறவங்க பக்தியை எதற்காக பயன்படுத்திக்கிறாங்கன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இதுதான் வந்து பொது நலமை யாரும் பயன்படுத்தலையா? அதிகம். இதுதான் நான் சொல்கிறேன், பெருவாரியானவர்கள். அதாவது இப்போ இங்கே சுயநலம் தவறா இல்லது சரியா அப்படின்னு நம்ம வந்துன்னு வச்சிங்களேன், சுயநலம் சில நேரத்தில் சரியும் கூட. எப்படின்னா நான் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினச்சேன்னா அது என்னுடைய சுயநலம் தானே, அந்த சுயநலம் நல்லது. நான் என்னுடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடி திடகாத்திரமாக மேம்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அது என்னுடைய சுயநலமாக இருந்தாலும் அது நல்லதே. ஏன்னு கேட்டிங்கன்னா திருமூலர் சொல்கிறார், உடலால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடலினை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றார். அப்போது இது எல்லாமே எனக்கு சுயநலம் மாதிரி தெரிஞ்சாலும் அது சுயநலம் ஆகாது. அப்போது இந்த சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சொல்லிக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆன்ம நலத்திற்காகவும் தன்னுடைய உடல் நலத்திற்காகவும் செய்யக்கூடிய எல்லா நல்ல செயல்களும் தனக்கானதாகவே இருந்தாலும் அது சரியே. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்போது பக்தி இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருவாரியாக எதற்கு பயன்படுத்துகிறார் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு வந்தோம், இந்த காரணத்துக்கு வந்தோம் அப்படின்னா இந்த பக்தி இன்னைக்கு நம்ம என்னென்னா நம்ம சொல்லுவோம் பிராரப்த கர்மம், நைமித்திய கர்மம், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கர்மங்களை வந்து நம்ம நிறைய வழிவகைப்படுத்துகிறோம். இதில் பக்தியும் ஒரு கர்மம் தான். அந்த பக்தி கர்மத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது இது எந்த மாதிரியான பக்தி அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்போடு பலன் எதிர்பார்த்து நாம் வந்து பக்தி செலுத்தக்கூடியது இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக மாறிவிட்டது. அவ்வளோதானே தவிர அது சரியா தவறான்றதை விட இந்த நிலையிலிருந்து மேம்பட்ட நிலைகளுக்கு நிச்சயமாக மாறுவார்கள். இந்த பக்தியில ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்களுடைய குணமா எதுவா நீங்க பாக்குறீங்க? குணங்களை கடந்தது மட்டுமே பக்தியிலுடைய முதிர்ச்சி இல்லைங்கய்யா. பக்தியை கடந்துதானே குணத்தையே கடக்க முடியும். பக்தியை கடத்தல் அப்படின்றது பக்தி நிலையும் மேலான நிலை அடைந்தாதான் குணத்தை நம்ம கடக்க முடியும். நான் சொல்றது பக்தியே தானே சொல்றேன். இல்லை, அப்போ முதல்ல பக்தின்றது என்ன? இப்போ பக்தியிலிருந்து கடந்த நிலை. பக்தின்றது பக்திக்கும் மேலான, அதுக்கும் மேலான. இப்போ பக்தி, யோகம், ஞானம், மோனம்னு இருக்குல்ல. நீங்க சொல்றது குணத்தை கடவுனா கண்டிப்பா மோன நிலையில போகணும். அதாவது அதுதான் நம்ம சொல்றது என்னன்னா வழிமுறைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பக்தி மார்க்கம், சன்மார்க்கம். ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னா பக்தியால இந்த காலகட்டத்துல அவங்களுடைய செயல்முறைகளா என்ன மாற்றம் வருகின்றது? என்ன மாற்றம் வருது? வெறும் பலனுக்காக மட்டும்தான் இங்க எல்லாருமே கோயிலுக்கு போறாங்களா? இல்ல அதனால தான் சொல்றேன், எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்படையா எப்பவுமே சொல்ல முடியாது, எந்த காலகட்டத்திலயும் சொல்ல முடியாது. பெருவாரியாக அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, சொல்லுங்க. ஏன் பெருவாரியா? அதிகப்படியாக ஒரு 100 பேர் இருக்கிற 100% சொல்லி சொன்னோம்னா அதுல 60% நம்ம வந்து இந்த மாதிரியாக எதிர்பார்த்து போறது தவறு இல்லைன்னு நம்ம சொல்ல வரோம். தவறு இல்லை. ஆனா அந்த எதிர்பார்ப்புகளை தாண்டியும் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த பாதைகள், மிக மாற்றம் என்னன்னு கேட்கிறேன் நான். அவங்களுடைய மாற்றம் என்ன? மாற்றம் என்னன்னா குணங்களில் மாற்றம் தான். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே, எனக்கு பக்தி இல்லைன்னு வச்சுங்க. அதாவது இதுக்கு நான் வள்ளுவர் ஒரு இடத்துல சுட்டி காமிக்கிறேன். வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அப்போ என்னன்னா இன்னைக்கு அடிப்படையான ஒரு பேசிக் அப்படின்னு சொல்லுவோம். அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் மனதாலும் பிறரை வந்து திட்டக்கூடாது, மனதாலும் பிறரை வந்து தவறாக நினைக்கக்கூடாது. நமக்கு இப்போ சாதாரணமாக வந்து வீட்டிலலாம் கூட பார்த்தோம்னா என் வீட்டில் இப்படி இருக்குது, அவங்க வீட்டில் பாரு எப்படி இருக்குது அப்படின்றதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பக்தியினுடைய பின்னடைவு தான். நம்ம வாழ்க்கையிலிருந்து பக்தி விடுபட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை. முதல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் பக்தி நெறிமுறைகளே வந்து வாழ்க்கையை இன்பமாக வாழ்கிறதுக்கு தான்.
அப்போது இந்த பக்திக்குள்ளே வரும்போது அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய மொழிகள், அவங்களுடைய நடத்தைகள் படிப்படியாக முன்னேற்றத்தை காணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். சரிங்க ஐயா, இப்போ திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம், எல்லாருக்குமே விருப்பமான தலங்கன்னு சொல்லலாம். அதில் கிரிவலம் எல்லாருமே எக்கச்சக்கமான கூட்டங்கள்லாம் போகுதுல்ல, அப்படி கூட்டம் சுற்றுறாங்க, அவங்களுக்கு என்ன மாற்றம் அப்படி இருக்கு? நீங்கள் கூட்டமாக பார்த்தாலும் சரி, அடியார்களாக பார்த்தாலும் சரி, இல்லை மனிதர்களாக பார்த்தாலும் சரி, இல்லை பாவிகளாக பார்த்து சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலையும் சரி, இல்லை ஞானத்தை தேடி சுற்றுறாங்க, எதை தேடி சுற்றினாலையும் சரி, அண்ணாமலையார் அவரை அடியை தொழுதவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை படிநிலை மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும். அப்போ நாங்கள் சுத்தாதவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சுத்தறதுக்கான வாய்ப்பை இறைவனை தேடி தருவார், நிச்சயமா தேடி தருவார். இல்லையா அங்க சுத்தனா மட்டும்தான் மாற்றம் வருமா? இல்லையே திருவண்ணாமலையை பத்தி நம்ம சொல்லும் போதே சொல்றோமே, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரே ஒரு தலம் எதுன்னு கேட்டா அது நம்முடைய அண்ணாமலையாரை தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? காசிக்கு கூட போனோம்னா அங்க போயிட்டு இருந்தாதான் முக்தி, திருவாரூர்ல பிறந்தாதான் முக்தி, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னும் போது நமக்கு அண்ணாமலையாரை சொல்றோம். ரெண்டாவது அதுதான் நம்ம சொல்றோம், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இறைவனை அந்த இடத்துல தான் நாம் போய் தேடணும் அப்படின்ற அவசியம் இல்லை, உண்மையிலே இல்லை. ஏன்னா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் என்னுள்ளும் நிறைந்திருக்கிறான். இது நம்ம வேதாந்தத்துலலாம் கூட சொல்லுவாங்க, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க, தத்துவமசி அப்படின்லாம் கூட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியெல்லாம் இருந்தாலும் நாம் அந்த இடத்திற்கு போகும்போது அதனுடைய ஆற்றல்களையும் அதனுடைய அனுபவத்தையும் நம்ம பெறும்போது இன்னும் கொஞ்சம் மேன்மை நிலை அடையலாம். அப்போ போகாதவங்க அடைய முடியாதுன்னா போகாதவங்களும் அடையலாம். ஏன்னா இந்த மனித உயிர் பிறந்ததனுடைய முக்கியத்துவமே என்னன்னு கேட்டா பிறவா நிலை அடைவதற்கான ஒரு இடம்தானே தவிர இதிலே உழன்று கிடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிஞ்சி போனால் இன்னைக்கு இருக்கிறவங்க நான் இறைவனை பற்றி நான் நினைக்கல அப்படின்னு கேட்டேன்னா இன்னும் சிறிது காலகட்டங்களில் அதனுடைய படிநிலைகளை தொடக்கூடிய நிலை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிறப்பிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும். சரிங்க, இந்த காலகட்டத்தில் எல்லாருமே நாங்கள் ஞானத்தை தேடி போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் இன்னும் மனிதனாகவே மாறலை. மனிதனுக்கான குணங்களே அவங்களுக்கு வரல. அந்த குணங்கள் வந்தவர்களே இவங்க பெரிய ஞானி, அவரும் பெரிய கடவுளுக்கு இணையாக நம்ம எல்லாம் பார்க்குறோம். ஆனா ஒரு சாதாரண மனிதனுக்கான குணங்கள்ல அவங்க வாழறதே நம்ம பெரிய விஷயமா பார்க்குறோம் இந்த காலகட்டத்துல. மனிதனாக வாழ்வதே அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு காரியமா நாம நினைக்கிறோம். ஆனா மனிதனாக வாழ்வது மட்டுமே நமக்கு இன்பத்தையும் இயல்பையும் கொடுக்கக்கூடியது. ஏன்னா வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சும்மா வேலை செய்ய சொன்ன நீங்களோ நானோ வேலை செய்ய மாட்டோம் இல்லையா? ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலைக்கான கூலி வேணும், ஊதியம் எனக்கு வேணும். அப்போது இந்த உயிருக்கு ஏதாவது ஊதியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் உயிருக்கான ஊதியத்தையும் அந்த டெஃபினிஷன் நீங்கள் வேறு எங்கேயுமே நீங்கள் போயிட்டு தேட முடியாது. நம்ம தமிழும் நம்முடைய இந்த பக்தியிலையும் நம்ம பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அதில் வள்ளுவர் அழகாக சொல்லி வச்சிருப்பாரு, உயிருக்கு என்ன ஊதியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்றார். இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஞானியாக பார்க்கக்கூடிய மனிதர்களே வெறும் ஒரு மானிடனா ஒரு அரண் நெறியோட வாழறவங்கள தான் ஒரு பெரிய மகான் போல பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த காலத்தில் எல்லாருமே அப்படி இப்போ பார்க்கக்கூடிய மகான் போல தான் எல்லாரும் வாழ்ந்தாங்க. அப்போ இருந்த ஞானத்துக்கும் இப்போ இருக்கிற ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? ஏன் இப்படி மாறுதல்? இதுக்கு என்னுடைய சிற்றறிவை வச்சு பதில் சொல்ல முடியாது, பெரும்பாலும் எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது. பட் நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சில குறிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கை நெறிமுறையை வாழ்ந்தாங்க, இப்போ ஏன் வாழ முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒழுக்க நெறிமுறைகள், அதாவது வாழ்க்கை நெறிமுறை ஒரு பக்கமாகவும், அதே மாதிரி நமக்கு தமிழர்களுடைய மரபுலையும் பார்த்திங்கன்னா சில நெறிமுறைகளை கையாண்டார்கள். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே பொருளாதாரத்திற்கு பின்னே செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிமுறை போயிடுச்சு. ஏன்னா அப்போ ஏன் நம்ம பொருளாதாரத்துக்கு பின்னாடி போகிறது தப்பா அப்படின்னு கேட்டால், நாம் தான் சொல்கிறோமே, எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பசி.
அது உடல் பசியாக இருக்கலாம், வயிற்று பசியாக இருக்கலாம், ஆன்மீக பசியாக இருக்கலாம். அதில் என்னென்னா அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த வயிற்று பசி அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதை தேடி ஓட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சுகங்களை தேடணும். அதுக்கப்புறம் இப்போ அப்படி சொஃபிஸ்டிகேட்டடாக, அதாவது அப்படி சுகமாகவே வாழ்கிறதுக்கான வழிவகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளாதார சிந்தனையில் நம்ம அப்படி உள்ளே போயிட்டோம். இப்போ பொருளாதார சிந்தனையால் தான் மாறுதல் வந்ததுன்னு சொல்கிறீங்க வரீங்களா நீங்கள்? பொருளாதாரத்தில் சிந்தனை அப்படின்றதே வந்து ஆசையினால் வருது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நான் இப்போ பொருளாதாரம் அப்படின்றத ஒரு பக்கம் சொல்கிறதை விட மனிதன் தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே இன்று கடினப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். பெரும்பாலானவங்க அடிப்படைனா என்ன? ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல உணவு, அதே மாதிரி வந்து குடும்பம் அப்படின்னும் போது ஒரு இயல்பான ஒரு குடும்பம் இப்படின்றதுக்கு நமக்கு கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம். இயல்பான மக்களுடைய இந்த சதவீதத்தை சொல்கிறேன். எத்தனை பேர் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து இன்னும் அதுக்காக பாடுபடுறாங்க அப்படின்றத பெரும்பாலும் பார்க்கும்போது பெரும்பாலான மக்கள் இதில் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கோம். அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்லக்கூடியது எதுவுமே இல்லையா? இல்லை, எல்லா காலகட்டங்கள்லையும் எல்லாம் இருந்திருக்கே. இருந்திருக்கு. அப்போ ஏன் நெறி மாறுச்சு? நெறி மாறினது அப்படின்னும் போது அதுதான் சொல்கிறேன். நமக்கு ஆன்மீக ரீதியாக சொல்லும் போது பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு யுகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு யுகங்களை பிரித்து வச்சுருக்குறாங்க. அப்போ இந்த யுகங்களில் நம்ம கலியுகத்தில் இருக்கும்போது இது இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறாங்க. அதை தாண்டி இயல்பான நெறிமுறையில் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நெறிமுறையிலேருந்து கொஞ்சம் மாறினதுனால இதுலையும் மாறிடும். ஆனால் கலியுகம் இப்படிதான் இருக்கும்னு சொன்னாலும் இந்த கலியுகத்திலே சாதித்தவங்க பலர் இருக்காங்களேங்க ஐயா. கண்டிப்பாக இருக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், சதவிகிதத்தினுடைய வித்தியாசங்களை வந்து நம்ம பார்க்கலாம். முற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% பேர் அப்படி ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறாங்க, அதாவது அடி ஆழத்துக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா மீதி 20% இல்லை ஒரு 10% சதவீதத்தினுடைய விகிதங்கள் நான் சொல்கிறேன். அப்போ இருந்த விகிதங்கள் வேற, இப்போ இருக்கக்கூடிய விகிதம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அவ்வளோதான், மாறுபட்டு. இதுக்கு முக்கியமான காரணம் இதை தான் நீங்கள் சொல்கிறீங்களா? எது முக்கியமான காரணம்? இதற்கெல்லாம் இந்த அறத்திலிருந்து நெறி மாறதுக்கு காரணம் நீங்கள் சொல்கிற இதுதான் சொல்ல வரீங்களான்னு? அறத்திலிருந்து மாறுறதுக்கு காரணம் நம்முடைய ஆசை தான். எல்லாத்துக்கும் அடிப்படை நம்முடைய ஆசை. ஆசை எந்த பக்கம் வைக்கிறோமோ அந்த பக்கம் மனம். ஆனால் இப்போ அந்த காலகட்டத்தில் அறத்தை பற்றி தாய் தந்தையரே சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம். ஆனால் அப்போ அதுவும் ஒரு முக்கிய பங்கு வகித்ததில்ல. கண்டிப்பாங்க. இந்த இடத்துல முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நம்ம இது கொஞ்சம் இயரோடு நம்ம சொல்லணும்னா ஒரு 90கள் 1951 இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்தல் அப்படின்னும் போது கல்வியோடு சேர்த்து அறத்தையும் கொடுத்தாங்க. இப்போ என்னன்னா அந்த அறம் அப்படின்றது பின்னாடி போயிடுச்சு, மீதி இருக்கக்கூடியதை நம்ம முன்னிலை வகிக்கிறோம். அதனால் என்னைக்கு நம்ம அறம், எத்திக்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, அந்த எத்திக்கல் வேல்யூ, அந்த எத்திக்ஸை நம்ம முன்னே கொண்டு வரும்போது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் நிச்சயமாக இந்த மாற்றத்தை சந்திக்கும். இப்போ முக்கியமான காரணம் தாய் தந்தைகள் தானே. இப்போ அறத்தில் வந்து நிலைக்காமல் இருக்க காரணம் தாய் தந்தை கரெக்டாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருந்தாலே அது சரியான முறையில் இருந்திருக்கும்ல. ஆமாங்க, அதனால தான் நம்ம சொல்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஆசைக்காக ஓரத்துக்கு முன்னாடியே சிறு வயதுலேருந்து சொல்லி கொடுத்துருந்தா இப்போ அறத்தை நம்ம நிலையாக நிற்க வச்சிருக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அதனால தான் இந்த அறத்தை பாதுகாப்பதற்காக அப்படின்னும் போது நமக்கு வந்து இப்போ சைவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆதீனங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அந்தந்த ஆன்மீக நெறிமுறைகளை பாதுகாப்பதற்குன்னே தனிப்பட்ட சிறப்பு முக்கியத்துவத்தை எல்லாம் கொடுக்குறவங்கள நம்ம பார்க்குறோம் இருக்குது. உதாரணத்துக்கு ஆதீனத்தை நம்ம சொல்லலாம், அதே மாதிரி மடங்கள் சொல்லலாம். ராமகிருஷ்ண மடம்ன்றனா அந்த மடம் நமக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது. சரிங்க ஐயா. இப்போ ஆன்மீகத்தில் அதிகமாக ஆழமாக போனவங்களும் சரி, ஒரு சிவ வழிபாடில் சிறிதளவு உள்ளே வந்தவங்களும் சரி, காசுல எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, எனக்கு சாமி தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒரு பொருள் செல்வத்தை நிந்தனை செய்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, சிவவாக்கியர் தன்னுடைய பாடலில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி வச்சுருந்துருப்பார். அவர் என்ன சொல்கிறார், சிவவாக்கியர் தன்னுடைய பாடல்களில் கூட என்ன சொல்கிறாருன்னா, வெண்கலம் கவிழ்ந்து போது வைத்து வைத்து அடுக்குவார். அந்த மாதிரி அந்த பாடல் வரிகள் சொல்லும் போது என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே அப்படின்னு சொல்லுவார். நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று பேணுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ, நாரும் என்று போடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, இங்கே யாரும் வந்து
இந்த காசை வந்து காசையோ இல்லை இந்த செல்வம் காசு, குறிப்பாக இங்கே காசுன்ற ஒரு விஷயத்த சொல்கிற பணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பணத்தை வந்து சுத்தமாக விட்டுரு அப்படின்னு சொல்லலை. ஈவன் வள்ளுவரே வந்து பார்த்திங்கன்னா முற்காலகட்டத்தில் வந்து அவருடைய திருக்குறள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார். பொருள்படவே சொல்லியிருக்கிறாரு. அப்போது அந்த பொருளை நாம் என்ன பொருளாக கொண்டோம், அந்த பொருளை தம்முடைய வாழ்வில் எந்த பொருளாக நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் மாறுது. சரிங்க ஐயா. அப்போ பொருள் செல்வத்தை வந்து நிந்தனை பண்றாங்க. நிந்தனை பண்ண காரணம் என்ன? இந்த நிந்தனை அப்படின்றது அதாவது ஆன்மீகத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அதை நிந்தனை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அதனால் அவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைன்றது உண்மை. ரெண்டாவது, அவங்களுக்கு தன்னுடைய உடலே பிரயோஜனம் இல்லைன்றதும் தெரியும். அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாக்கை நிலையாமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யாக்கைனா இந்த உடல் நிலையாமை, இந்த உயிர் இந்த உடலோடு ஒட்டி இருக்கிறதும் நிலையாமை. அப்படி இருக்கக்கூடியது இந்த நிலையாமையினுடைய கோட்பாட்டில் அவங்க ஆழமாக இருக்கும்போது இந்த ஜட பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாதாரண பொருட்களுக்காக இருக்கக்கூடிய இந்த பற்றுதல் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இறை நிலையில் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணிட போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அவசியமற்றதாக சொன்னவங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா தெளிவாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பியும் திருக்குறளை ஒரு சின்ன எவிடன்ஸ் சொல்கிறேன். துறவிகளே இந்த உலக வாழ்க்கையில் துறவரத்தை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்றால் இல்லறத்தான் ஒழுங்கா இல்லை, இல்லறத்தானுடைய உதவிகள் இல்லை அப்படின்னு கேட்டால் துறவரம் மேற்கொள்ள முடியாதுன்னே சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த இல்லறத்தான் எதை நோக்கி இருக்காங்கன்னா இரண்டுமே தான். பொருளை வச்சும் இருக்குது, அருளை வச்சும் இருக்குது. அவங்க அந்த பொருளை ஈட்டாமல் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா அதான் அந்த பொருளை ஈட்டி தான் ஈதலே செஞ்சுருக்க முடியும். அப்போ அந்த பொருளை வந்து துச்சமாக கருதல் அப்படின்றது இந்த இல்லற வாழ்க்கையையும் உலக வாழ்க்கையையும் எந்த பற்றும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது துச்சமாக தெரியலாம். உலகப்பற்றில் இருக்கும்போது துறவிகளாகவே இருந்தாலும் அவர்களுக்கு பற்றற்று, அதை நான் சொல்ல வரேன், தாமரை இலை மேலே இருக்கக்கூடிய தண்ணியை போல அதை பயன்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. ஐயா, இப்போ பொருள் செல்வத்தை அருள் செல்வமாக மாற்றக்கூடிய விஷயம் இருக்குது. இப்போ பொருள் செல்வம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது தானாக நான் மட்டும் வச்சு அது மேலே பற்றோடு இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போகுது. அந்த பொருட்செல்வத்தை நான் ஒரு நல்ல காரியத்துக்காக செயல்பட அது அருள் செல்வம் மாற்றக்கூடிய விஷயம் இருக்குது. அப்போ அந்த பொருட்செல்வத்தை எப்படி நீ அது நிலையாமைன்னு சொல்கிறோம். அதை நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் மட்டும்தானே நிலையாமையாக போகுது. அதை நிலை பெறக்கூடிய ஒரு செயலாக மாற்றணுமோ, அது ஒரு ஆலய வழிபாடுக்கோ ஒரு ஆலயம் கட்டுவதற்கோ அந்த நான் பொருட்செல்வத்தை பயன்படுத்துமோ அது எப்படி நிலையாமல் போகும்? கரெக்டு. இப்போ நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. பொருட்செல்வத்தை நீங்கள் என்னவா மாற்றுறீங்க அப்படின்னா அந்த பொருளை அருளுக்கானதான் நீங்கள் மாற்றிக்கிறீங்க. பொருளை வச்சு இகத்தினுடைய இன்பங்களை நீங்கள் பரத்தினுடைய புண்ணியத்துக்காக மாற்றிக்கிறீங்க. அப்படி மாற்றும் போது அது தவறு இல்லை தான். அதை எல்லாரும் குறிப்பிடலை, அதிகமாக யாரும் குறிப்பிடலை. ஆனால் சொல்லியிருக்காங்களே, திருமூலரே சொல்லியிருக்காரு, படமாடும் கோயில் நம்பர் கொன்று ஈகில் நடமாடும் கோயில் நம்பர் கொன்றாக, நடமாடும் கோயில் நம்பர் கொன்று ஈகில் படமாடும் கோயில் அது பகவத் கருதாமே அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரே. 3000 வருஷம் வாழ்ந்தவர், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பாடல்களை பாடியவர் அவர் சொல்லியிருக்காரு. சரிங்கய்யா, இப்போ நடைமுறையில் யாரை கேட்டாலும் எனக்கு பொருசெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு வந்து சாமி தான், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு இதெல்லாம் சும்மா அப்படின்ற இப்போ வழக்காக எல்லாருமே ஆன்மீகவாதி பயன்படுத்தக்கூடிய சொல்லாதான் நம்ம கேட்டுட்டு தானே இருக்கோம். நம்ம அந்த செல்வத்தை நான் வந்து அருள் செல்வமா மாத்துவேன் அப்படின்ற வார்த்தை யாருக்கிட்டையுமே வரல. அது மறைமுகமான ஒரு மொழிதானே தவிர நேரடியாக நாம் அதை யாரும் பெருவாரியாக அதை சொல்றதில்ல. ஆனால் நிலையாமை அப்படின்றதனுடைய நிலைப்பாடு என்னன்னா இப்பவும் அதுக்கு சரியான ஒரு நிலைப்பாடு தான். அந்த நிலையில்லாத அந்த செல்வத்தை நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமா அதை அருளாக மாற்றுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஏன்னா இப்ப பொருட்செல்வம் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்களே ஐயா. பொருட்செல்வம் இல்லைன்னா ஒரு அடிப்படைன்னு நான் சொல்ல வரேன். ஒரு அருட்செல்வத்தை அடையறதுக்கு கூட முதல்ல அருளால தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது, ஓகே தான். இருந்தாலும் முதல்ல ஒரு பொருட்செல்வம் இருந்தாலும் ஒரு வாழ்வாதாரம் எல்லாத்துக்குமே அதுதான் அடிப்படையா இருக்கும். அதை நிந்தனை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அதை ஏன் நம்ம கருதணும்னு சொல்ல வரேன். இங்கே நிந்தனை பண்ணலையே, அதுதான் என்னுடைய, அதாவது நிந்தனைன்றதுக்கு இந்த இடத்துல நிந்தனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதாரமாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா
அதன் பிரகாரம் ஆமா இது எவிடன்ஸா நம்ம சொல்லலாம் நிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு. நிந்தனை எதனால்னா திரும்ப சொல்றேன், நிந்தனை என்பது மனத்தினால் மட்டுமே தவிர பணத்தினால் அல்ல. வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னன்னு திருவாசத்துல வருதுங்க. ஆமாங்க. இப்ப வைத்த நிதினு சேர்த்து வைக்கிற காசுன்னு சொல்றாரு. இந்த ஒரு 7 விஷயத்துக்குள்ளே உழண்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு மாணிக்க வாசகர். அதே மாதிரி வள்ளுவரும் சொல்றாரு, சிவிகை பல்லக்குல போறவனுடைய அந்த பிறப்புக்கும் அதை தூக்கிட்டு போறவனுடைய பிறப்புக்குமே வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்மம். இதுல இருந்து என்ன தெரிய வைத்தாருன்னு சொல்றாரு இல்லைங்க மாணிக்க வாசகர். அப்ப நீங்க இப்ப வைத்த நிதியா அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தணும். ஏன்னா நான் திரும்பவும் கேட்க வரேன், ஆன்மீகத்துல நம்ம இன்பம் அப்படின்றது தான் முடிவு நிலை. அது இக இன்பம் பர இன்பம் எதுவா இருந்தா இன்பத்தினுடைய நிலைகள்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த இன்ப நிலைகள்ல இந்த செல்வம் அப்படின்றதுல நீங்க அதனால்தான் தெளிவா சொன்னீங்க பொருட்செல்வம்னு. செல்வம் அருள் செல்வம், பொருள் செல்வம், கல்வி செல்வம், கேள்வி செல்வம், ஞானம் செல்வம். அப்போ இங்க செல்வம் அப்படின்றது என்ன? நமக்கு இன்பத்தை பயக்கக்கூடியது. இந்த இன்பம் அப்படின்றது என்ன? அப்போ அது எட்டு வந்தோம்னா அது போகும், சிற்றின்பம் பேரின்பம் அது அப்படி போனாலும் அப்போ இன்பத்தை பயக்கக்கூடியதில் நன்மை பயக்கக்கூடியதாகவும் என்னுடைய பிறப்பு நிலையிலிருந்து விடுபடுவதற்காகவும் பயன்படுத்தும் போது அவர் அதை சொல்றாரு. அதுதான் சொல்றாரு. அவர் ஏன் வைத்த நிதி அப்படின்றதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் சொல்றாருன்னா அந்த இன்பங்களை தாண்டிய ஒரு இன்பம் தான் இறைவனை அடைதல். அதனால அவர் அதை அப்படி சொல்லி முதல் அடிப்படையில் நம்மளுக்கு அந்த செல்வம் இருந்த இப்ப நாயன்மார் இளையான்குடி மாற நாயனாரோ சரி, சிறு தொண்டை நாயனாரோ சரி, ஒரு தொண்டு பெரிய அளவுக்கு உயர காரணம் முதல்ல இருந்தது அந்த பொருட்செல்வமா இருக்கக்கூடியது இருந்த காரணத்தாலதான் ஒரு தொண்டையே செய்ய முடிஞ்சது. இப்போ நீங்க இப்படி சொல்றது வந்து என்னால முழுமையா ஏத்துக்க முடியல. ஏன்னா பொருள் இருந்தா மட்டும்தான் வந்து அவருடைய அடியார்களா மாற முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்லலைங்கய்யா, பொருட்செல்வமா இருந்தாதான் இறைவனை அடைய முடியும்னு சொல்லவில்லை. பொருட்செல்வத்தை அருட்செல்வமா மாத்தக்கூடிய விஷயம் இருக்குல்ல. கண்டிப்பா. அப்படி இருக்கும் பொழுது ஏன் பொருட்செல்வத்தை வைத்து நீங்க எல்லாம் அருட்செல்வமா மாத்திக்கலாம், அதை மாத்திக்கணும்னு சொல்லி தரலாம், இல்ல சொல்லலாமே. சொல்லி தரலான்றது தான் அறமே, சொல்லி தரலான்றதுதான் பக்தியே. இப்போ அதுதான் அடிப்படைன்னு நம்ம சொல்றோம். நீங்க எங்கனாலும் போங்க, வள்ளலாரனுடைய கோயில் எடுத்துக்கங்க, இல்ல நம்மளுடைய ஆதீனங்கள் எடுத்துக்கங்க, மடங்கள் எடுத்துக்கங்க, எந்த இடத்துனாலும் போங்க, முதல்ல அவங்க செய்யக்கூடியது எது? உணவு. அது எங்க இருந்து வருது? செல்வம் தான். அப்போ இந்த செல்வத்தை நம்ம, அதான் நான் சொல்றேன், இட் இஸ் கன்வர்ஷன். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாற்றக்கூடியதா பார்த்தா நிச்சயம் நல்லது. அந்த மனப்பக்குவத்தை தரக்கூடிய இடம் எதுன்னு கேட்டா அறம். அந்த அறத்தை தரக்கூடிய ஒரு வழிவகை எதுன்னு கேட்டா நிச்சயமா இந்த பக்தி. சரிங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கக்கூடிய சிவனடியார்களோ ஒரு ஞானிகளோ நல்ல செல்வந்தர்களா இருக்கிறாங்களா? நல்ல செல்வந்தர்கள் நல்ல அடியார்களா இருக்கலாம், நல்ல செல்வந்தர்கள் நல்ல ஞானியரா இருக்கலாமே தவிர ஒரு நல்ல ஞானியர் நல்ல செல்வந்தரா இருக்கணும். அருட்செல்வத்துல எப்பயுமே சிவனடியார்கள் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் தான். சிவனடியார்கள் பொருட்செல்வத்துல இப்ப இருக்கிறவங்க யாராவது உயர்ந்த நிலையில இருக்கிறாங்களா? இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, சிவனை தொழுபவர்கள் எல்லாருமே வந்து பணக்காரா இருக்கணும்ன்ற அவசியம் இருக்கா, இல்ல சிவனை தொழுபவர்கள் எல்லாமே வந்து பஞ்ச பரதேசியா இருக்கணும்ன்ற அவசியம் இருக்கா? என்னுடைய ஒரே இது என்னன்னாங்க ஐயா, சிவனடியாரா இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல சிவனடியாரா இருந்தவங்க எல்லாம் நல்ல செல்வத்தோடவும் நல்லா இருந்து நிறைய தொண்டுகளையும் செய்தாங்க. அப்பதான் ஒரு சுவாமி ஒரு என்ன சொல்றது ஒரு சோதனையை கொடுத்து அவருடைய பக்குவப்படுத்து, அதுக்கப்புறம் அவருடைய செல்வத்தை குறைத்து அப்படியும் தன்னுடைய தொண்டுல நீங்காம இருந்து நிலை பெற்று வெற்றி அடைந்தாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அடியார்கள் வந்து செல்வமே தேவையில்லை, இது நம்மளுக்கு இது தேவையில்லைன்னு ஒதுக்கிடுறாங்க. இப்பயே உனக்கு மாதம் ஒரு சிவனடியாருடைய வாழ்க்கையில அதிகபட்சம் ஒரு 20,000 25,000 சேலரி இவ்வளவுதான். ஆனா அதுக்கு மேல அவங்களுக்கு நேரமே ஒதுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுவாமியே போதும் அப்படின்ட்டு முழுமையான எண்ணத்துல போறாங்க. சரிதான். இருந்தாலும் அவனுடைய காலகட்டத்தில் அவனுடைய கடமை செய்யவும் மற்ற ஒரு அன்னம்பாளிப்பு செய்வதற்காகவும் எந்த ஒரு சிறப்பான விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா பொருள் செல்வம் தேவை. அப்ப அவனுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தை மிகவும் நல்ல உயர்ந்த நிலையில வைத்துக்கின்னு அவங்க இதுல ஆழமா இறங்கலாம். ஆமா. அப்ப அது பொருளாதாரம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிவனடியார்கள் வந்து ஆழமா அதுல பொருளாதாரத்துக்கு நேரத்தையும் அதிகமா ஒதுக்க மாட்டாங்க. இப்ப சிலர் பக்தியா ஒரு ருத்ராட்சமும் திருநீரும் போட்டுட்டு ஒரு பக்தி மார்க்கில் இருக்கிறவங்க வந்து பேருக்கு சிவனடியார், ஆனா உண்மையான நெறியில சிவனடியாரா வாழறவங்க இப்ப அந்த பொருள் செல்வத்துல அதிகமா இந்த காலகட்டத்துல ஒதுக்குறது கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்தில் இருந்த அடியார்கள்லாம்
நல்லா தான் இருந்தாங்க. ஒரு தொண்டு பண்ணக்கூடிய அடியார்கள் எல்லாமே செல்வத்தில் நல்லா தான் இருந்தாங்க, செல்வத்தில் இல்லாதவங்களும் நல்ல தொண்டு செய்தாங்க தான். ஆனால் இப்போ இருக்கிறவங்க ரொம்பவும் செல்வத்துக்கு ரொம்ப இடமே கொடுக்கறது இல்லை, சிறிதளவு தான் நேரம் ஒதுக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல நிலையில் நீங்கள் உயர்ந்துட்டீங்கன்னோ நீங்கள் பல பேரை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஆளாக நம்ம மாறலாம். நீங்கள் ஒரு ஆள் நான் சிவனடியார்னு வச்சுக்கோங்க, என்னால் ஒரு ஆளுக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா? என்னுடைய தகுதி மாதம் 10,000 சம்பளம், நான் 10 பேருக்கு தான் அன்னம்பாளிப்பு போட முடியும், சாப்பாடு எல்லாம் கொண்டு. நான் இப்போ என்னுடைய ஒரு ஆலயம் கட்டுன்னு வச்சேன்னா அடுத்தவருடைய கையேந்தக்கூடிய நிலையில் இருக்கிறேன். உங்களால் தர முடியுமா? யாருக்கிட்ட? நான் சிவனடியாராக இருந்தாலும் சிவத்தை வழிபடாத அளவு சரி, ஒரு நெறி இல்லாத அளவு சரி, எப்படியா அந்த ஆளுகிட்டையும் போய் ஒரு செல்வந்தருடைய இடத்துல போய் கையேந்தக்கூடிய நிலையில ஏன் நம்ம வரணும்னு தான் என்னுடைய கேள்வி. சரி, அப்படி அவங்க கொடுத்தா அவனுடைய வினை குறையுது, ஓகே. செல்வத்தை அவங்க கோயிலுக்காக கொடுத்தாங்க, வினை குறையுது. நாமளே அந்த செல்வத்துக்கான நிலையில் நம்ம இருக்கும் பொழுது அப்போ நம்ம நினைத்ததை எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். இன்னைக்கு சிவனடியாருடைய ஆசைகள் எல்லாமே ஒரு நிறைய ஆலயங்கள் கட்டணும், நிறைய அன்னம்பாளிப்பு செய்யணும், நிறைய மடங்கள் பண்ணணும், எல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்குது. ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த சிவனும் முழுமையாக அதில் போயிடுறவாசி இந்த பொருளாதாரத்தை உயர்த்தத்துக்கான எண்ணங்கள் அவங்களுக்குள்ள ஓடுறதே கிடையாது. அந்த ஓட்டத்தை அவங்க வளர்க்கும் பொழுது இவங்க ஆசைப்படுறதை விட பல மடங்கா செய்யலாம்ல. அப்ப அந்த எண்ணத்தை இவங்க வளர்க்க வேண்டியது அவசியமா இல்லையான்னு தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன். சிவனடியார்களா இருக்கக்கூடியவர்கள், ஆசையை பற்றி அறுக்கக்கூடியவர்கள், இந்த பற்றிலிருந்து விடுபடக்கூடியவர்களுக்கு நிச்சயம் இந்த பொருளாதாரம் ஒரு நல்ல ஒரு விடயம்தான், ஒரு விடையாக கூட நம்ம சொல்லலாம். இங்கே ஏன் அவங்களுக்கு இல்லை அப்படின்னும் போது அது நம்ம பல காரணங்களில் சொன்னாலும், நீங்கள் சொன்னதில் ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன். அதாவது எப்படின்னா, ஆலயங்கள் கட்டுதல் அப்படின்றது இன்றைய காலகட்டங்களில் அதிகமாக இருக்குது. என்னுடைய வேண்டுகோளாக, தனிப்பட்ட வேண்டுகோளாகவும் ஜெம் டிவி அன்பர்கள் இதை பார்க்குறாங்கன்றதுனாலையும் அவங்களுக்காக ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இன்றைக்கி ராஜராஜ சோழனாக இருந்தாலும் சரி, பல அரசர்கள் நமக்கு முன்னாடி கட்டி வைத்த பல கோயில்கள் பராமரிப்பு அற்று கிடக்கிறது. அந்த பராமரிப்பு அற்று கிடக்கக்கூடிய அந்த கோயில்களுக்கு நம்ம திருப்பணி செய்யும் போதே பார்த்திங்கன்னா அந்த புண்ணியம் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். புதிய கோயில் நம்ம உருவாகிறது நான் தவறுன்னு சொல்ல வரல, ஆனால் இருக்கக்கூடிய கோயில்களை மாற்றுவதனாலும் நமக்கு நிச்சயம் பெரும் புண்ணியம் கிடைக்குது. அதுக்கு பொருளாதார தேவைதானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தேவை. அந்த தேவைகளை எல்லாம் நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், தாமரை இலை மேல் இருக்கக்கூடிய தண்ணீரை போல நிச்சயமாக நாமும் இந்த உலகியல் இன்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார இன்பத்தையும் எடுத்து அது புண்ணியத்துக்கு செலவு பண்ணும்போது நிச்சயமா நன்மையை பயக்கும். அது தேவையும் கூட. சிவனடியார்ன்றவங்கன்னா இல்லற வாழ்வில் இருக்கக்கூடியவங்க தானுங்க ஐயா. சிவனடியார் அப்படின்றவங்க எதுலேயும் இருக்கக்கூடியவங்க, இல்லறத்துல மட்டும் இல்லை. நமக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அரசியல்ல இருந்தவர் தான் யாருங்க? மாணிக்கவாசக பெருமாள். அவர் ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு. கூட வாணிகம் செஞ்சிருக்கிறாங்க, இல்லற வாழ்வில் வாழறவங்க தானே அதிகபட்சம் சிவனடியார்கள். அது நான் கணக்கெடுப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இல்லறத்திலும் சிவனடியார்கள், துறவரத்திலும் சிவனடியார்கள், எங்கும் நிறைந்தவர்கள் சிவன். ஏன்னா அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு நமக்கு எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம். அடியாராக இருக்கக்கூடியவங்க இந்த இதில் தான் இருக்கணுன்றதுல இருக்கிறாங்க, பெருவாரியாக இருக்கிறார்கள், இல்லறத்திலும் இருக்கிறார்கள். இப்போ இல்லறத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக சிவனடியார்களுக்கு பொருளாதாரம் மிக கண்டிப்பாக நிச்சயம். இல்லறம் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே அதில் பொருளாதாரம் அப்படின்றது அடிப்படை. இதில் நீங்கள் மீறவே கூடாது. நீங்கள் இறைவனையே தேடக்கூடியவர்களாக இருந்தாலும், ஏன்னா உங்களை நம்பி கணவனாக இருந்தால் மனைவி, கணவன் மனைவி உங்கள் 2 பேருக்கும் குழந்தை, அதுக்கப்புறம் அவங்கள நல்லா படிக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆன்மீகத்தை, 2வது ஆன்மீகத்தை அடுத்த கட்டத்திற்கு, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறவங்களே இல்லறத்தார் தானுங்க. அப்போ அந்த இல்லறத்தை நடத்தணும் அப்படின்னும் போது அந்த இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளும் தேவை, அருளும் தேவைங்க. அப்போ அவங்க நிச்சயமாக இந்த பொருளாதாரம்ன்றது நிச்சயம் தேவை. அந்த பொருளாதாரத்தில் இறைவனோடு சேர்ந்து அதை செய்யும் போது அது எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சர்வமும் சிவார்ப்பணம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அந்த இறைவனைக்கே அர்ப்பணித்து செய்யும் போது நன்மையே பயக்கும். ஐயா, இன்னைக்கு சிவ பூசைன்றதை அடியார்கள் நிறைய வீட்டில் செய்கிறாங்க. அந்த சிவ பூசை ஏன் செய்யணும்?
சிவபூஜை செய்யணும் அப்படின்ற இல்லை, சிவபூஜை முதல்ல ஏன் செய்யணும் அப்படின்னா அது சிவனுக்காக கிடையாதுங்க. முதல்ல அது சிவனுக்காகவே இல்லை. ஆனால் சிவனுக்காக யார் செய்யறதா நினைக்கிறோம்? நாம நினைக்கிறோம். நாம் நினைக்கிறது தவறு இல்லைங்க. அப்போ அந்த சிவபூஜை நாம், ஏன்னா நாவுக்கரசர் வந்து சொல்கிறார், அதாவது நாவினால் இறைவனுடைய பெயரை உச்சரிக்கிறதுக்கு எனக்கு முடியல, இந்த கால்களால் வந்து அவரை போயிட்டு நடந்து அவருடைய திருக்கோயில்களை பார்க்கறதுக்கு என்னால் முடியல, இப்படியெல்லாம் வந்து இல்லாமல் இந்த பிறவி எதுக்கு அப்படின்னு எல்லாம் கூட கேள்வி கேட்குறார். அதனால் சிவபூஜை அவசியம், தேவையான தேவை. அதனால என்ன பயனுங்க ஐயா? அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவனை நாட 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 நம்முடைய மனமும் உடலும் மெய்யும் மொழியும் எல்லாமே மாறும். எல்லாமே நம்ம இறைவனை அடைவதற்கான பாதையை வழிவகுத்து கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும். பூவால் அர்ச்சனை செய்யணும், நாவால் அர்ச்சனை செய்யணும். இதை வந்து பாரதியார் கூட சொல்லியிருப்பார். அதாவது பாரதியார் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேர் அதை சொல்லியிருக்கிறாங்க. நம்மால் இன்னொன்று, சிவனுக்கு பூஜை செய்தல் அப்படின்றது, நான் வந்து பார்த்திங்கன்னா தேன் பால் பழம் இது எல்லாத்தையும் நான் உட்காந்து அந்த 5 காலங்கள் வகைகளில் எல்லா விதங்களும் வச்சு செஞ்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் என்னை வந்து டக்குன்னு பார்ப்பாரு, கிடையாது. நீங்கள் சிவாய நமன்ட்டாவே அது சிவ பூஜை தாங்க எந்த இடத்துல. ஆனால் இதில் என்னன்னா, உங்களுக்கு எப்படி இறைவனை வணங்கும் போது உங்களுக்கு அந்த ஆத்மார்த்தம், அந்த ஆத்ம இன்பம் அடைகிறதோ அவ்வாறாக செய்யும் போது அது அபிஷேக பிரியன்னு சொல்லுவாங்க. ஒரு அபிஷேக பிரியர், நீங்க சிவாயிரம் சொன்னாலே போதும்ட்டீங்க. ஆமா, நாவால் அர்ச்சனை. இது நாவால் அர்ச்சனை. அதாவது இறைவனை வழிபடுவதற்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை, நீங்க நம்ம சிவராத்திரிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேடுவன் ஒருவன் வந்து மேலிருந்து தூங்காம இருக்கிறதுக்கு கிள்ளி போட்டான்னு கூட சொல்றாங்க. நமக்கு சொல்லக்கூடிய அந்த விதங்கள்ல தூங்காம கிள்ளி போட்டவனை கூட அதை கூட இறைவன் என்ன ஏத்துக்கிறாரு, அர்ச்சனையா ஏத்துக்கிறாரு. அப்போ தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியும். அதை விடுங்க, நம்ம ஒரு சிவனடியார் நம்முடைய 63 நாயன்மார்கள்ல செங்கல் வச்சு அடிச்சே வந்து பாத்தீங்கன்னா சிவனை வந்து அடைஞ்சிருப்பாரு. இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? செங்கல் வச்சு? ஆமா, செங்கலை வச்சு அடிச்சிருப்ப. நீங்க வேணா இத நேயர்களுடைய விருப்பத்துக்காகவும் விட்டுறேன். செங்கல் வச்சு இறைவனை அடிச்சோம். ஆனா இறைவனை அடிச்ச அவருக்கு 63 நாயன்மார்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு நாயன்மாரா நம்ம வழிபடுறோம். அங்க என்னன்னா, நாம எதை வச்சு அதை விட்டுரு. சரி, அது ஒரு எவிடன்ஸ் சொல்றேன். கண்ணப்ப நாயனார் கரியை வச்சு படிச்சாரு. இப்ப என்னன்னா அதுக்காக இல்ல இங்க அதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, இப்படி எல்லாம் இருந்திருக்குதுங்க, அதனால நான் எப்படினாலும் இருந்துக்கலாம், எப்படி இருந்துக்குனாலையும் இறைவன் என்ன அப்படி ஏத்துப்பாரு அப்படின்றது கிடையாது. இங்க என்னன்னா, மனதை நாம் எந்த வழிவகையில் வைத்திருக்கிறோமோ அந்த வகைகள் சரியான நெறிமுறையில போகணும். அவர்கள் அடைந்த நிலை வேற. இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு இடம். ஏன்னா கண்ணப்ப நாயனார் அவர் வந்து கரியை வச்சு சமைச்சு இது பண்ணார், இவர் செங்கல் வச்சு அடித்து இது பண்ணார், இவங்களுக்கெல்லாம் வந்து இறைவன் அருள் பாலிச்சிருக்கிறாரு. அப்போ நான் எப்படினாலும் இருந்துக்கலாம், எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம், இறைவன் எனக்கு கொடுத்துருவாரா அப்படின்னா, ஒரு சின்ன கதையை மட்டும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிடுறேன். இது ஆதிசங்கரருடைய அவருடைய வரலாறுல வந்து இது நடந்ததாக சொல்றாங்க. இதை நீங்க கதையாகவே பார்த்துங்க. ஏன்னா நான் இதுக்கு ஆதாரத்தை எடுத்து திரட்ட முடியாதுன்றதுனால கதையாவே இதை உங்கள் இடத்துல நான் சொல்லிவிடுறேன். ஆதிசங்கரர் தன்னுடைய சீடர்களோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணும். அப்போ ஒரு நதிக்கரையை வந்து கடக்கணும். ஆதிசங்கருடைய சீடர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டிருக்கிறவர்கள் உடலாலும் மொழியாலும் மனதாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து நினைக்கக்கூடாது, அந்த பெண் இன்பம் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நெறிமுறைகள் இருக்கிறாங்க. அவருக்கு போதிக்கிறவர் தான் யார்? ஆதிசங்கரர். 2 பேரும் அந்த ஆற்றங்கரையை கடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அந்த ஆற்றங்கரையில் தத்தளிக்கிறாங்க. அப்போ அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை டக்குன்னு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் போயிட்டு தொட்டு தூக்கி காப்பாற்றிடுறாரு. ஒரே சலனம். என்னடா இது, பிரம்மச்சரியத்தை பற்றி சொல்கிறாரு, பெண்ணாசை வேணான்னு சொல்கிறாரு, ஆசைகளை துறக்கணுன்றாரு, ஒரு பொண்ணுன்னு உடனே போயிட்டு ஆற்றுல விழுந்து எடுத்துன்னு வந்துட்டாரே, அப்போது ஆசை இருக்கும்ல, சரி பரவாயில்லல்ல, அப்போது நாமளும் நினைக்கிறது தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணாசை நமக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கும் ஒரு பெண்ணாசை வரும்போது நான் இல்லை அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறது தப்பு இல்லைன்ற மாதிரி சீடர்களுக்குள்ள ஒரு எண்ணம், பெண்ணை பற்றிய எண்ணம் வந்திருக்கும் போது அடுத்த நிலையில் அந்த ஆத்தங்கரையை கடந்து
இப்போ ஆதிசங்கரருக்கு தாகம் எடுக்குது. தாகம் எடுக்கும் போது பக்கத்தில் பார்த்தா தண்ணி இல்லை, எங்கேயுமே தண்ணி இல்லை. ஆனால் ஒரு கம்பியை வச்சு சூட அந்த பட்டறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பட்டறையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுக்கு காய் வச்ச கம்பி நல்லா பழுத்துட்டு இருக்குது. அந்த உருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த களத்தில் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, கிடுகிடுன்னு போயிட்டு தண்ணி தாகம் எடுக்குது, என்ன பண்ணுறாரு, அந்த அந்த உருக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த உருகிய அந்த கலனில் இருக்கக்கூடியதை எடுத்து குடிச்சிடுறாரு. இது கதையாகவே நீங்கள் பாருங்கள். இப்போ என்னன்னா அவருடைய நிலை வேற, அவருடைய நிலைப்பாடு வேற. அவர் இருக்கக்கூடிய நிலையில் அதான் நம்ம சொல்லுவோம், சீவத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சவத்தில் இருக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் சரி, அது சிவமாக இருக்கட்டும் சவமாக இருக்கட்டும், அங்கே அவங்களுடைய எண்ணம் சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா அது ஜடத்தின் மேல் போகக்கூடியது அல்ல, உடலின் மேல் போகக்கூடியது அல்ல. அவர்கள் உணர்வுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறார். இதுக்கு இன்னொரு ஒரு எவிடன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரமண மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்ரேஷன், கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியான்னு சொல்லுவாங்க, மயக்க மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மயக்க மருந்து கொடுக்கணுன்றாங்க. ரமண மகரிஷி ஏற்றுக்கலையே, இல்லை நான் பாட்டுக்கு நான் இறைவனை தியானம் பண்ணிக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு சர்ஜரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் அனஸ்தீசியா, அதாவது மயக்க மருந்து செலுத்தப்படாமல் அவருக்கு வந்து நடந்துச்சு. இப்போ இதை நம்மளால் பண்ண முடியுமா? நானும் ரமண மகரிஷி மாதிரி நானும் மௌனமாக இருக்கிறேன், நானும் மௌனம் அப்படின்றதே வந்து சும்மா வாய் மூடி நிற்கிறது பெரிது மௌனம் கிடையாதுங்க. புலன்கள் மௌனமாகணும். புலன்கள் மௌனமாகும் போது உள்ள இருக்கக்கூடிய மனம் மௌனமாகணும். இந்த மௌனம் அப்படின்றது அப்போ இதனுடைய அடிப்படை ஸ்டேஜ் தான் வந்து வாய் மூடிட்டு இருக்கிறது. அப்போ அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்க. அப்போ பக்திக்கு இதுதான் நெறிமுறை, பக்திக்கு இதுதான் வழிமுறை அப்படின்னா உங்களால் அந்த வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு வழி தெரிந்தும் முறை தெரிந்தும் வாய்ப்புகள் இருந்தும் அதை நீங்கள் பயன்படுத்திக்காம உங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ உங்களுடைய கன்வென்ட் உங்களுடைய ஏகபோகத்திற்காகவோ அது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா அதுதான் தவறே ஒழிய, மற்றபடி எங்கெங்கிருந்து எந்தெந்த உயிர்கள் எது எது வேண்டினும் அங்கெங்கிருந்து அருளக்கூடியவன் தான் இறைவன் சிவபெருமான். அதை நம்ம சொல்லிக்கலாம். நான் கேட்ட கேள்வி சிவ பூசை, அந்த சிவ பூஜை செய்வதால என்ன இறைவனுக்கு இறைவனோட நெருங்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக கிடைக்குமா, இல்லை அந்த சிவ பூஜையால் என்ன எனக்கு அதிகமான பலன்கள் கிடைக்குமா? அதுதாங்க, பலன்களை நாம் எதிர்பார்த்து செய்கிறோன்னா அந்த பலன்களை அடையலாம். நீங்கள் பலன்களே வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, அதையும் அடையலாம். நீங்கள் அடைவதற்கான ஒரு வழிவகையை நீங்க தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. முக்கியத்துவமானது என்ன விஷயத்தை தரும்? இப்போ எல்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க, இந்த சிவ பூஜை இதை நான் பண்ணி நிறைய விஷயம் மாறுதலை அடைஞ்சிருக்கு அப்படின்னு முக்கியமாக சொல்லக்கூடிய செய்திகள். சரிங்க, நான் இப்போது உங்ககிட்ட ஒரு 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 எதிர் கேள்வியை நான் வைக்கிறேன். சிவ பூஜை செஞ்சால் இது கிடைக்குது அது கிடைக்குதுன்னா நிச்சயமாக கிடைக்குங்க. ஆனால் அதனால் பிறரை துன்பப்படுத்தக்கூடியதோ பிறரை வந்து நிந்திக்கக்கூடியதோ இந்த உயிர்களை வந்து நாம் ஆள்வது இல்லை. நம்முடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் அந்த சிவ பூஜை. தவிர அந்த சிவ பூஜையில் அடைய முடியுமானா அடைய முடியும், நிச்சயமாக அடைய முடியும். தனக்கான ஒரு நிலைப்பாடுகளை அடைய முடியுமானா அந்த சிவ பூஜையினால் அடைய முடியும். அது நான் சொல்கிறது கிடையாது, நீங்கள் சொல்கிறது கிடையாது. இறைவன் அவர்களுக்கு அருள்வது அது இறைவனுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் இருக்கக்கூடிய வழிதானே தவிர அதில் அடுத்த ஒரு பர்சனால இங்கே நிச்சயமாக வெளியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால சொல்ல முடியாது. வெறும் பட்டையும் கொட்டையும் போட்டு நான் மனசுக்குள்ளே நான் வேறு ஏதாவது நினச்சிருந்தாலும் அது தவறு தான். நான் சிவபூசை வந்து நம்மளை வழி நடத்துது இல்லைங்க ஐயா, நம்ம குணத்தெல்லாம் சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் இறைவனோட நெருங்கக்கூடிய விஷயத்தை. சரி, எத்தனை நாள் செஞ்சால் சிவ பூஜையில் உங்களுக்கு இது கிடைக்கும்? ஒரே நாள் செஞ்சால்? ஒரு நாள் செய்கிறோமோ 10 நாள் செய்கிறோமோ முழு மனதோட செய்தா கிடைக்கும். கரெக்டு. அப்போ அங்கே முக்கியத்துவம் வந்து சிவ பூஜையிலையும் அங்கே எதுதான்? மனம். சிவ பூஜையாகவே இருந்தாலும் மனம். சிவ பூஜை எதுக்குன்னா இந்த மனத்துக்கு தான், அந்த மனத்துக்கு அடுத்து இந்த உயிருக்கு தான், இந்த உயிருக்கு அடுத்து இந்த பிறவா நிலையை அடைவதற்கு தான். அப்படி நமக்கு கரெக்டு தான். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி. ஜெம்பக்தி டிவி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் ஆன்மீக தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.